உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி சனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. குரு பகவான் வக்ர நிவர்த்தி. இந்த 9 கிரகங்களில் முக்கியமான ஒரு சுப கிரகம் 8 பேர் உங்களுக்கு எடுத்தாலுமே கூட, வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாலும், வீட்டுக்கு வந்தீங்கன்னா மனைவி உங்களை அப்படியே அரவணைச்சி கொண்டு போனால் அதை விட ஒரு பேரின்பம் பெருவாழ்க்கை எதுவுமே இல்லை. கல்யாணம் ஆகலை, வீட்டுக்கு வந்துட்டீங்க, அம்மா அப்படியே உங்களை அரவணைச்சிட்டு சந்தோஷமாக இரு, நான் பார்த்துறேன்டா, என் புள்ளடா நீ அப்படின்னு அம்மா அப்பா உங்களை வந்து அரவணைச்சி கொண்டு போயிட்டாங்கன்னா அதை விட ஒரு பேரின்ப வாழ்க்கை. வெளியில் எவ்வளோ துன்பம் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் ஒரு நிம்மதி இருக்கணும். அப்போ எத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும் ஒருத்தர் உங்களுக்கு ஆறுதலாக இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். இந்த தத்துவத்தை சொல்லக்கூடியது தான் குரு பகவான். அப்போ எத்தனை கிரகங்கள் எதிரியாக இருந்தாலும் இந்த குரு மட்டும் உங்களுக்கு அனுகிரகமாக இருந்துட்டாருன்னா, சப்போர்ட்டாக இருந்துட்டாருன்னா, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பது உறுதி. அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் போன நவம்பர் மாதம், அதாவது கார்த்திகை மாதம் வக்ரகதிக்கு சென்றார். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 4 மாதங்களாக குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இப்போ நாம் பார்க்குறோம், உலக நாடுகள் அனைத்தும், நான் எல்லா இடத்துலையும் சொல்வது உண்டு, நாம் அதாவது பூமியில் ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு நினச்சிக்காதீங்க. நாமளும் ஆகாயத்தில் வான்மண்டலத்தில் தான் நாம் இருக்கோம், பூமியில் இருக்கோம்னு அர்த்தம் கிடையாது. பூமி எங்கே இருக்குன்னா வான்மண்டலத்தில் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு. எப்படி மற்ற கிரகங்கள்லாம் சூரியனை சுற்றி வருதோ அதை போல் பூமியும் ஒரு பிளானட், அவ்வளோதான். நம்ம ஆகாயத்தில் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கோம், இது மறந்துடாதீங்க. இந்த குரு பகவான் வக்ரமடைந்த காரணத்தினால் தொடர்ந்து பதற்றங்கள், போர் பதற்றங்கள், தேவையில்லாத போர் உருவாகியிருக்கு. இது அப்போது இஸ்ரேல் ஹமாஸ் போர் வந்தப்போ கூட இந்த பாதிப்பு ஏற்படலை. உக்ரைன் ரஷ்யா போர் வந்தப்போ கூட இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படலை. ஆனால் இந்த குரு வக்ரமடைந்து சனியும் பெயர்ச்சி அடைந்த காரணத்தினாலே இந்த ஈரான் போர் வந்து எல்லா உலக நாடுகளுக்கும் பிரச்சனையாக போச்சு. பொருளாதார வீழ்ச்சி, தங்க விலை வீழ்ச்சி, வெள்ளி விலை வீழ்ச்சி, பெட்ரோலியம் ப்ராடக்ட், மெயினாக பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு, கேஸ் சிலிண்டர் எல்லாமே தட்டுப்பாடு. இதெல்லாம் கூட பொருளாதார வீழ்ச்சி கூட நம்ம சமாளிச்சுக்கலாம். ஆனால் அங்கே மக்கள் படும்பாடு, நம்ம இந்தியர்கள் அங்கங்கே போய் சிக்கல்லாம் மாட்டிக்கிறாங்க. வளைகுடா நாடுகளில், ரஷ்யாவில் போர் நடக்கக்கூடிய இடங்களில், போர் நடத்தக்கூடிய நாடுகளில் நம்மளுடைய மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. பொருளாதார அடிப்படையில், வேலை அடிப்படையில் அந்த ஊர் அதிகாரியுடைய பிடியில் சிக்கிக்கிட்டு பல சிக்கல்கள். ஃபோன் பண்ணும்போது தான் தெரியும் அவங்களுடைய ட்ரபுள் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த குரு பகவான் வக்ரம்னு எடுத்துக்கலாமா? சரி, அப்போ இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்பது இண்டிவிஜுவல் பர்சனுக்கு மட்டும், ஏதோ உங்களுக்கும் எனக்கும் ஒரு ரூமில் உட்காண்டிருக்க உங்களுக்கும் எனக்கும் மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுக்கு, உலகத்துக்கே, இந்த பிரபஞ்சத்திற்கே இந்த குரு வக்ர நிவர்த்தி நன்மையை செய்யும். கண்டிப்பாக அவர் ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார்னா, இப்போ பாருங்கள், இந்த சனி வெளியில் போனது தான் பிரச்சனை. சனி பகவான் ராகு விட்டு வெளியில் போயிட்டு குருவுடைய வீட்டில் உட்கார்ந்தாரு, எல்லா பிரச்சனையும் ஆரம்பம். அப்போது இந்த போர் வந்து ஒரு சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவுக்கு வரும்னு நம்ம நம்பலாம். இந்த வக்ர நிவர்த்தி எப்போ நடக்குது? வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி மார்ச் 19ஆம் தேதியும், திருக்கணித படி மார்ச் 26ஆம் தேதியும் நடைபெறுகிறது. அப்போது ஆல்மோஸ்ட் இந்த மார்ச் மாதம் எண்டில், பங்குனி மாதம் நிச்சயமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். அப்போது இந்த உலகத்துக்கே நன்மை நடக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா என்ன? எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, அரசியல் பிரச்சனைகள் இருக்குது, அரசியல் எதிர்பார்ப்புகள் இருக்குது, குடும்ப அரசியல் இருக்குது, அரசியல் இல்லாத இடமே இல்லை இல்லையா? ஒரு வேலை செய்கிற இடத்துல கூட ஒரு அரசியல் இருக்கும். அவனை போட்டு கொடுப்பான், அவன் இவனை போட்டு கொடுப்பான், வச்சு செய்வாங்க.
கோத்து விட்றது, கலகம் பண்ணி விட்றது, மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவது, டாமினேட் பண்ணுவது, அவனை போட்டு அமுக்கிறது, மிரட்டுறது, பிளாக்மெயில் பண்ணுறது, அதாவது இன்சல்ட் பண்ணுறது, ரெகக்னைஸ் பண்ணாமல் இருக்கிறது, இது எல்லாமே அரசியல் தான். அப்போது என்னெல்லாம் அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது, குறிப்பிட்ட உங்களுக்கு நம்ம ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். துலாம் ராசி, குரு வக்ர நிவர்த்தி. சார் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அற்புதமாக இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். பல ஆண்டுகளுக்கு பிறகு துலாம் ராசிக்கு இப்போ தான் நேரம் நல்லாயிருக்கு. 9ஆம் இடத்தில் குரு வந்து, இதுக்கு முன்னாடி அவங்க என்னென்னமோ பிரம்ம பிரயர்த்தனம் தலைகி காரைக்கால் அம்மையார் மாதிரி தலைகீடு நடந்து போயிருக்கலாம், அல்லது ஞான சம்பந்த பெருமான் மாதிரி, நாவுக்கரச பெருமான் மாதிரி நெருப்பில் நடந்து போயிருக்கலாம். அவங்க என்னென்னவோ பிரம்ம பிரயத்தனம், யாரும் செய்யாத முயற்சிகளை எல்லாம் அவங்க இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய அந்த மூளையை கொண்டு 300 கிராம் மூளையை கொண்டு, பிரெயினை கொண்டு என்னென்னமோ யோசித்து பார்த்துருப்பாங்க. எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்கும். எதிரிகளால் ஏமாற்றங்கள் தான் மிஞ்சி இருக்கும். அப்படியெல்லாம் விடாமுயற்சியோடு அவ்வளோ ஏமாற்றம் வந்த போது கூட போடா அப்படின்னு விட்டுடாமல் தொடர்ந்து அடுத்து முயற்சி செய்து இப்போ 9ஆம் இடத்தில் குரு வந்த உடனே கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு ராசியாக துலாம் ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். நினச்சது இத்தனை நாளாக நீங்கள் எதுக்கு பாடுபட்டீங்களோ, இத்தனை நாளாக நீங்கள் எதுக்கு கஷ்டப்பட்டீங்களோ, அதற்கான ஒரு சுப பலனை, நல்ல பலனை இப்போது இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. நடுவில் ஒரு 4 மாதம் சரியில்லாமல் போயிடுச்சு. நடுவில் ஒரு 4 மாதம் சரியில்லாமல் போயிடுச்சு. கார்த்திகை, மார்கழி, தை, மாசி. இந்த பங்குனி மாதம் 10 தேதிக்கு மேலே மீண்டும் நீங்கள்தான் ராஜா. மீண்டும் நீங்கள்தான் ஒரு ராஜா, ஒரு நாட்டுக்கு ராஜா. அப்போ 9ஆம் இடத்துல குரு இருந்தார். அதனால் நல்ல முயற்சிகள் இத்தனை நாளாக ஒரு 10 வருஷமாக என்னுடைய ஆம்பிஷன் என்னவோ, என்னுடைய கனவு என்னவோ அதெல்லாம் நெருங்கி வந்தது சாமி. ஒரு 50% நடந்தது, அப்படியே நிற்குது, தொங்குது. கம்ப்ளீட் ஆகுமா ஆகாதான்னு தெரியல. கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே, உங்கள் கனவுகள் நிறைவேறும். உங்கள் கனவுகள் நிறைவேறும், நல்லது நடக்கும். துலாம் ராசி என்பர்களே, மிக உயர்ந்த இடத்தில் 9வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான். பொதுவாக 9ஆம் இடத்துல ஒரு பாக்கியம், ஒரு மனிதன் வாழ்க்கையில் என்னெல்லாம் சுபத்தை அனுபவிக்க வேண்டுமோ, சுகத்தை அனுபவிக்க வேண்டுமோ, அதெல்லாம் 9ல் குரு இருந்துட்டார்னா அந்த சுகங்கள், சுபம் எல்லாம் கேரண்டியாக அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அது ஆணோ பெண்ணோ. அப்போது துலாம் ராசி என்பவர்களே, 12 ஆண்டுகளுக்கு பிறகு, 12 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் துலாம் ராசி என்பவர்களுக்கு 9ஆம் இடத்தில் குரு. அப்போ பாருங்கள், 11 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இன்னும் ஒரு 3 மாதம்தான். ஜூன் மாதம் குரு பெயர்ச்சி நடக்க போகுது. அப்புறம் உங்களுக்கு 2ஆம் இடம் போயிடுவார். 10வது வீட்டுக்கு, துலா ராசிக்கு 10வது வீட்டுக்கு வந்துடுவார். இன்னொரு 3 மாதம் அதுக்குள்ளே நீங்கள் கிடுகிடுன்னு உங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் நீங்கள் சாதித்து கொள்ள வேண்டும். உங்களுக்கான டைம் அவுட், கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். துலாம் ராசிக்கு இதெல்லாம் தான் ஜோதிட ரகசியம். வெறும் ராசி பலன் பார்த்தா போராது. இந்த மாதிரி ரகசியங்களை, ஜோதிட ரகசியங்களை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்போ துலாம் ராசி என்பர்களே, இன்னும் ஒரு 3 மாதம்தான். ஜூன் 15ஆம் தேதி வரையிலும் தான் உங்களுக்கு இப்போ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போத்துலேருந்து, இன்னிலேருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி என்ன தேதி? மார்ச் 12.
இப்போத்துலேருந்து உங்களுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. ஜூன் 15-16 தேதியோட இந்த குரு பகவானுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு முடியுது. 10ஆம் இடத்துக்கு போகிறார். அப்புறம் நீங்கள் உழுந்து எழுந்து தொழில் செஞ்சு பழிச்சு வரலாம். நீங்கள் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால், ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை உங்கள் ஆம்பிஷன் அச்சீவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சால், நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், மாணவிகளாக இருக்கலாம், வயோதிக பருவத்தில் இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், அப்போது இல்லை ஐடி பீப்புள்ஸாக இருக்கலாம், இல்லை ரிசர்ச் சயின்டிஸ்டாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஆடிட்டராக இருக்கலாம், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்கலாம், உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு சிஇஓ அல்லது அதுக்கு மேலே ஒரு டைரக்டர், சேர்மன், எம்டி, ஜிஎம், இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல போஸ்டிங் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். நீங்கள் எந்த வியாபாரம் அல்லது எந்த தொழில் அல்லது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், துலாம் ராசி என்பவர்களை இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. மற்ற எல்லாருக்கும் பர்சன்டேஜ் சொல்லலாம், 70%, 80%, 90%. துலாம் ராசிக்கு 100% சூப்பராக இருக்குது. உங்களுக்கு மட்டும்தான் நல்லா இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு டெபுட்டி சிஎம் ஆகக்கூட, இல்லை வைஸ் சிஎம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அப்போ அரசியலில் நல்ல பதவிகள் கிடைக்கும். துலாம் ராசி என்பர்களே, அரசியல் தலையீடு நல்லபடியாக இருக்கும். அரசியலே நல்லா இருக்கும்னாக்கா மற்ற இடத்துல தொழிலில் வருமானங்கள் அதிகரிக்கும், பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். நீங்கள் இப்போ உள்ளே போனீங்கன்னா சாதுரியமாக ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு லீகலாகவோ இல்லீகலாகவோ அழகாக ஒரு 2ஆம் தர மறைமுகமான வருமானங்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு கோடிக்கணக்கில் பெரிய அளவு வருமானங்கள் காத்திருக்கிறது. அப்போது துலாம் ராசிக்கு நன்மைகள் அதிகம். இந்த நன்மைகள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் ஒளிந்திருக்கிறது, ஜோதிட ரகசியம். ஸோ அதே போல் திருமணங்கள், அப்போ எந்த ராசியானாலும் திருமணங்கள் மெயின் ரொம்ப முக்கியம். ஒரு வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கல்யாணம் ஆனாதான் அவனுக்கு வாழ்க்கைக்கு அவன் பிறந்ததுக்கு ஒரு அடையாளம். அது பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரிதான். ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க கல்யாணமே வேணும் அப்படிங்கிறது இதெல்லாம் சாமர்த்தியம் கிடையாது, திறமை கிடையாது. கல்யாணம் ஆனாதான் உங்களுக்கு ஒரு அடையாளம், பிறந்ததுக்கு ஒரு மரியாதை, ஒரு அர்த்தம். அதில் 2வது திருமணங்கள். முதல் திருமணம் முடிஞ்சு குழந்தைகள் இல்லை, 38 வயசாகுது, 40 வயசாகுது, எப்படி அமைச்சிக்கிறதுன்னு தெரியல. ஜாதகம் பார்த்து சொல்கிறோம்னா அப்போ நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கணும். குரு வக்ர நிவர்த்தி அடைந்துள்ளது. முதல் திருமணம், 2வது திருமணத்துக்கான காலம், நல்ல வாழ்க்கை அமைய போது. மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. அலட்சியமாக இருக்காதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக காது கொடுத்து கேளுங்க. முக்கிய இம்பார்ட்டன்ட் கொடுங்க. உங்களுக்கான பரிகாரத்தை அறிந்து செய்யுங்கள். உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு கேட்டு செய்யுங்க. சார் இது ஒரு நல்ல நேரம், குழந்தை இது ஒரு நல்ல நேரம், நிச்சயமாக திருமண யோகங்கள் கைகூடும். இல்லை அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி என்பது அவ்வளவு ஒரு சிறப்பு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் கைகூடும். குரு தானே சார் வேணும், வீரியம் அவர் தானே சார், நன்மை அவர் தானே சார். குரு குழந்தை பாக்கியம் உண்டு. ஆனால் இந்த குழந்தை பாக்கியத்தில் ஏதேனும் தடைகள் இருக்குது. 6 வருஷமாக இருக்குது, 8 வருஷமாக இருக்குது, 10 வருஷமாக இருக்குது. அதுக்கு கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம் முக்கியம். இப்போ கூட நியர்பையாக ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு தம்பதி, ஒரு பெண் குழந்தை, 33 வயசாகுது. வீட்டுக்காரர் ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க. கால் பண்ணாங்க. 2 பேர் ஜாதகமும் பார்த்தோம், ஒரு பரிகாரம் சொன்னோம், செஞ்சாங்க. நல்ல செய்தி சொல்லியிருக்கிறாங்க. அது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம். ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாமா போகக்கூடாதா,
இயற்கையாகவே எத்தனையோ அன்பர்களுக்கு இயற்கையான முறையில் குழந்தை பிறக்குது. இதெல்லாம் வாராகியுடைய ஆசீர்வாதம். அப்போது குழந்தை பிறப்புக்கான காலம், குழந்தை பாக்கியம் உருவாகும். இது போல் பல நன்மைகள், பல பாக்கியங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பர்களே, இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்யட்டும், எல்லா வளங்களையும் உங்களுக்கு கொடுக்கட்டும். குறிப்பாக நிம்மதி, வருமானம், ஆரோக்கியம், இந்த மூணும் இருந்தால் இறைவன் உங்கள் கூடவே இருக்கிறதா அர்த்தம். இதுக்கு குறைவில்லாமல் பார்த்துக்குங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.